ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகின் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் 2026. தமிழ்நாடு அரசியலுடன் தொடர்புடைய புகழ்பெற்ற தமிழ்நாட்டு கோவில்கள் என்னென்ன தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிர்ணயிக்கும் தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற உள்ளது. தேர்தல் முடிந்து 10 நாட்களுக்கு பிறகு மே 4 தேர்தல் முடிவுகள் வெளிவரப்போகிறது. வேட்புமனு தாக்கல் இன்னும் தொடங்காத நிலையில் அனைத்து கட்சியினரும் தங்கள் கட்சியின் வெற்றிக்காக கடினமாக உழைத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. கடவுள் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்கு உணர்ந்த மக்கள் இங்கு அதிகமாக இருப்பதால் தான் தமிழ்நாடு எப்போதுமே தனித்துவமான மாநிலமாக உள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான அரசியல்வாதிகள் நாம் வரும் நாட்களில் பல்வேறு கோவில்களில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அரசியலுக்கும் கோவில்களுக்கும் உள்ள தொடர்பு இப்போது உருவானதல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டின் அரசியலில் கோவில்கள் முக்கிய பங்கு வகித்து வந்தன. அதை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசியலும் பழங்கால கோவில்களும், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பழமையான கோவில்கள் நம் மாநிலத்தின் அரசியல் சூழலோடு ஆழமான தொடர்புகளை கொண்டுள்ளன. இவை வரலாற்று ரீதியான அதிகார சின்னங்களாகவும் தமிழர் பண்பாட்டு அடையாளத்தின் மையங்களாகவும் திகழ்கின்றன. ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற முக்கிய கோவில்கள் இடைக்காலத்தில் வட்டார அதிகார போட்டிகளுக்கும் நவீன கால அரசியல் உரையாடல்களுக்கும் நீண்ட காலமாகவே மையமாகவே விளங்கி வருகின்றன. தமிழ்நாட்டு அரசியலோடு பின்னி பிணைந்துள்ள பழங்கால கோவில்கள் என்னென்ன என்று இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க. முதலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் மாநில அரசியலோடு மிக நேரடியான தொடர்பை கொண்டதாக திகழ்கிறது. ஏனெனில் இந்த கோவிலின் 192 அடி உயர ராஜகோபுரமே தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ சின்னமாக உள்ளது. தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் இந்த கோபுர சின்னம் 1940களின் பிற்பகுதியில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக பிரகதீஸ்வரர் கோவில். உலக புகழ்பெற்ற தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் முதலாம் ராஜராஜ சோழனால் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவில் தமிழர்களின் வலிமைக்கும் அடையாளத்திற்கும் ஒரு முக்கிய சின்னமாக இருக்கிறது. பொதுவாக பேச்சு வழக்கில் இது பெரும்பாலும் பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் உட்பட சோழர்களின் மரபானது திராவிட மற்றும் தேசிய கட்சிகள் என பல்வேறு அரசியல் கட்சிகளாலும் தங்கள் தேர்தல் வெற்றிக்கு முன்னிறுத்தப்படுகிறது. தமிழர்களின் பெருமையையும் கட்டிடக்கலையையும் உலகிற்கு வெளிப்படுத்தும் ஒரு பிரம்மாண்ட சின்னமாக தஞ்சை பெரிய கோவில் நிலை பெற்றுள்ளது. அடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த புகழ்பெற்ற கோவில் வட இந்தியாவில் தான் ஈட்டிய வெற்றியை கொண்டாடும் விதமாக ராஜராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. தற்போது அண்மை காலமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் அடையாளமாக உருவெடுத்துள்ளது. தேர்தல் காலங்களில் பிரதமர் மோடி போன்ற தேசிய தலைவர்கள் பலருமே மறந்த இந்த கோவிலுக்கு வருகை தந்தது சோழர்களின் கடற்படை பாரம்பரியத்தை முன்னிலைப்படுத்துவதையும் அதனை தேசிய பெருமையுடன் இணைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. அடுத்ததாக அருணாச்சலேஸ்வரர் கோவில். திருவண்ணாமலையில் உள்ள இந்த தொன்மையான ஆலயம் நிர்வாகம் தொடர்பான அரசியல் மோதல்களின் மையமாக திகழ்கிறது. 2026ஆம் ஆண்டில் கார்த்திகை தீபம் ஏற்றும் உரிமை குறித்த அரசியல் பூசல்களுக்கு இந்த கோவில் களமாகவே அமைந்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ் பெற்றது. இந்த கோவிலின் மேற்கு கோபுரமே தமிழ்நாட்டின் மாநில சின்னத்திற்கு உண்மையான உத்வேகமாக அமைந்தது என கூறப்படுகிறது. இந்த கோபுரம் மதுரை நாயக்கர்களின் வரலாற்று சிறப்புமிக்க சமூக அரசியல் வல்லமையை பிரதிபலிக்கிறது. மேலும் தற்போது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இயங்கும் ஒரு பிரம்மாண்டமான நிர்வாக அமைப்பாகவும் இது திகழ்கிறது. தென் தமிழகத்தில் இந்த கோவிலை புறக்கணித்து எந்த அரசியல்வாதியும் அரசியல் செய்ய முடியாது. பெரும்பாலான அரசியல்வாதிகள் தங்களின் பிரச்சாரத்தை இங்கிருந்தே தொடங்குகிறார்கள். அடுத்ததாக ராமநாத சுவாமி திருக்கோவில். ராமேஸ்வரத்தில் உள்ள இந்த கோவில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் கலாச்சார தொடர்பை முன்னிலைப்படுத்துகிறது. பல்வேறு தேசிய தலைவர்களால் காட்டப்பட்டுள்ளவாறு தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கான அரசியல் உரையாடல்களில் இந்த கோவில் எப்போதுமே முக்கிய புள்ளியாக இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.